ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. வீடே மணக்கிற மாதிரி ரசம் வைக்கிறது எப்படி, நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரிக் தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு உண்டான முக்கியமான ஒரு அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி. அதை எப்படி பண்ணலாங்கிறதான் பார்த்துருக்கோம், அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வந்துட்டு நான் வந்து மல்லி எடுத்திருக்கேன். குண்டு மல்லி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க, க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு, அதே குவான்டிட்டி 50 கிராம் வந்துட்டு துவரம்பருப்பு, அது ஒரு மிளகு வந்து ஒரு 50 கிராம், ஜீரகமும் 50 கிராம், 10 வரமிளகாங்க. வரமிளகா காரம் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. காம்பை கிள்ளி வச்சுருங்க. இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஏதாவது டவலில் வச்சு தான் தொடச்சி எடுத்து பண்ணணும், இல்லைன்னா பொடி வந்து கலர் மாறிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த மல்லியை வறுத்துடலாம். மல்லியை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டு கலர் வர வரையும் அழகாக பொறுமையாக இதை வறுக்கணும். ஸோ வறுக்கும் போது எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே கருக விட்டுறக்கூடாது. கருகுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மசாலாவோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும், அந்த பொடியோட கலரும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அழகாக வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டாச்சு. கடலைப்பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் வச்சு ஒரு பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியெலாம் டைம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. ரச பவுடரை போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நம்ம 50 கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு நம்ம ஊரில் வாங்கிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து நம்ம அழகாக ஒரு டப்பாவில் போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பேசிக்கிட்டே கடலைப்பருப்பையும் வறுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துவரம்பருப்பையும் வறுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை எல்லாமே கொட்டி க்ளீன் பண்ணி கல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டஸ்ட் இருந்தால் எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி அழகாக போட்டு ஸ்லோவான ஒரு ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு வறுக்கிறதுல அந்த ஒரு கலர் தாங்க ரொம்ப முக்கியம். பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதையும் அதே கலர் நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக வறுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மிளகு இருக்குது. ஸோ அந்த மிளகையும் கொட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கைவிடாமல் கிண்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், டப்பு டப்புன்னு அந்த வெடிக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்தளவு வரும்போது நம்ம அப்படியே வந்துட்டு அதை வந்து அந்த பாத்திரத்துலேயே நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. ஓகே, சூப்பராக வறுத்தாச்சு. இதையும் வந்து நம்ம வந்து கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக் என்னாகுன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமான ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா சேஃப். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பாத்திரம் வந்து சூடாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சூடு கம்மி வச்சு இதை பண்ணுங்கள். ஸோ அதையும் பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டாச்சு. இது எல்லாமே இதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வரமிளகா. இந்த காஞ்ச மிளகாய் வந்து காம்பு எடுத்துருங்க. காம்பு எடுத்துகிட்டு அழகாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகிடக்கூடாதுங்க. அதே மாதிரி காம்பை பிக்கும்போது ஃபுல்லாக பிச்சிடாதீங்க. அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நெடி ஏறும், உங்களால் ஃப்ரை பண்ண முடியாமல் போயிடும், கஷ்டமாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணத்துக்காக வந்துட்டு நான் ஒரு 10 பீஸ் கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். ஒரு கொத்து உருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலையை கழுவக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன். கிளாத் வச்சு தொடச்சிட்டு தான் இதில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கலர் மாறாமல் வரும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் பவுடரும் அவ்வளோ சூப்பராக நமக்கு அந்த கலர் வரும். ஸோ இது எல்லாமே சூடு ஆறிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. ஸோ ஒரே ஜாரில் ஃபுல்லாக போட்டாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரச பவுடர் வந்துட்டு பரபரன்னு தான் அரைக்கணும், ரொம்பவும் வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு நான் பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பவுட்ரு. நீங்கள் பெருங்காயம் கட்டியாக இருந்தால் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். இதையும் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி அழகாக இதை வந்து ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு டப்பர் வேறு அந்த மாதிரி டப்பா இதாக இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரசத்துக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் தான் 2-3 டைம் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி ஸ்பெஷலாக பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்காக தான் பண்ணது. தேங்க்யூ.